உன் ஆன்மா உன்னை வழிநடத்தும் என்று சொல்கிறார்களே, அது உண்மையா? உண்மைதான். உங்களுடைய ஆத்மா வழி நடத்துறதுனால தானே நீங்கள் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. உடலில் இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா வழி நடத்தினா தானே பேச முடியும். ஐம்புலன்களை இயக்கிறது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா. அப்போது அதுதான் வழி நடத்துது. எந்த செயலை நீங்கள் சரியாக செய்கிறீங்களோ அப்போது அந்த ஆத்மா வழி நடத்துதுன்னு அர்த்தம். செயல் தவறாக இருந்ததுன்னா உங்களுடைய மனமும் உங்களுடைய உடல் தான் செயல்படுதுன்னு அர்த்தம். அப்போது ஆத்மா வழி நடத்தி கொண்டு தான் இருக்குது எல்லாரையுமே. இப்போது எண்ணங்கள் அதனுடைய பிரதிபலிப்புன்றீங்க. அப்போ நம்ம என்ன எண்ணுறோமோ அதை தான் வந்து பிரதிபலிப்பாக காட்டுன்றீங்க. அதுதான் என்ன நினைக்கிறோமோ அப்படிலாம் இல்லை. உடல் மனம் ஆத்மாவோடு செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு செயல் சரியாக இருக்கும். அதே உடல் வேற ஒன்று நினச்சி இந்த ஆத்மா வேற ஒன்று நினச்சி நம்மளுடைய எண்ணங்கள் வேற ஒன்று நினச்சதுன்னா அந்த செயல்பாடு சரியாக இருக்காதுன்றீங்க. அப்போது உடல் மனம் ஆத்மாவோடு சேர்ந்து செயல்படணும். அதை எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆத்மாவோடு செயல்படுறவங்க வேறு விதமாக இருப்பாங்க, உடலோடு செயல்படுறவங்க வேறு நிலையில் இருப்பாங்க, மனதோடு செயல்படுறவங்க வேறு நிலையில் இருப்பாங்க. அப்போது இந்த மூன்றும் செயல்படுறதுக்கு தியானம் ரொம்ப முக்கியம். அப்போ உடல் பொருள் ஆவி இல்லை ஒரு சேர ஒரே இதுவாக வந்தால் தான் அது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அடைய முடியும். அதே போல் ஆன்மீகத்தில் வந்து உண்மையான விஷயம் அதுதான். உடல் ஆன்மான்றது வந்து ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கணும். அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன் தியானம் பண்ணணுன்ட்டு. உடல் மனம் ஆத்மா அப்படின்னு சொல்லும்போது தியானம் பண்ணாதான் அது மூன்றும் செயல்படும். அது பல வருஷம் பண்ணாவே செயல்படாத பல பேர் இருக்கிறாங்க. பல வருஷம் தொடர்ச்சியாக ஆத்மாவை உணரணும் அப்படின்னு சொன்னால் பல வருஷம் தொடர்ச்சியாக மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேட் பண்ணால் மட்டும்தான் இந்த மூன்றையும் ஒரு சேர உணர முடியும். ஒரு சேர உணர முடியும்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த மெடிடேஷன் இல்லாத தியான முறை இல்லாத இங்கே வந்து நம்ம வந்து அதை செயல்படுத்த முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். தினம் ஒரு நாள் பண்ணிவிட்டு நாளைக்கு பண்ணாமல் இருக்கிறது இதெல்லாம் பண்ண முடியாது. தினமும் 8 மணிக்கு உட்காருங்க தியானத்தில்னா நாளைக்கு அதே 8 மணிக்கு உட்காரணும். அதே போல் நான் 2 மணி நேரம் பண்ணேன் 3 மணி நேரம் பண்ணுறேன் அப்படிலாம் சும்மா அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. எண்ண அலைகள் வந்து ஒரு வினாடி தான் நிற்கும். நீங்கள் 1000 கணக்கில் 1000 மணி நேரம் பண்ணாலும் சரி ஒரே ஒரு வினாடி மட்டும்தான் அந்த தியானம் சித்தியாகும். அந்த தியானம் சித்தியாகிறது கூட சில பேர் பார்க்க தெரியாது. நான் உட்காந்தேன், நான் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு வரலையே தியானம் சித்தியாகலையே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா 6 மணி நேரம் உட்காருது 2 மணி நேரம் உட்காரதுலாம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் உட்காந்தாலும் அதில் ஒரு வினாடி மட்டும்தான் நம்மளுக்கு தியானம் சித்தியாகும். சித்தியாகுன்றீங்க. இப்போ அந்த யோக கலையும் வந்து தியானமும் ஒன்றான்றீங்களா இல்லை அது வெவ்வேறு? ஒன்று தான். ஒன்றுன்றீங்க. யோகாவும் தியானத்துக்கு சமம் தான். ஆனால் யோகாவை வந்து உடலில் வந்து நம்ம வளைக்கிறோம். உடல் வளைச்சு எல்லாமே பண்ணுறோம். மூச்சை வந்து கவனிக்கிறோம். மூச்சை கவனிக்கிறது தான் தியானம். அந்த மூச்சை கவனிக்கலை அப்படின்னும் போது அந்த யோகாவுக்கு போயிடுறாங்க. அதுலேயும் மூச்சு இருக்குது. மூச்சு காற்றை கவனிச்சாதான் அந்த யோகா பண்ண முடியும். யோகா பண்ணாதான் நமக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத சக்தியும் இயங்கும். அது இயங்கும் போது தான் தியானம் பண்ண முடியும். ஒரு செயலை வந்து சரிவர செய்யும்போது நிறுத்தி நிதானமாக சிந்தித்து செயல்படும் போது அது தியானமாகும். அதில் மூச்சும் ஒன்று. மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருந்தாவே தியானம் சித்தி ஆகிடும். மூச்சை கவனிச்சா தியானம் வந்து நம்ம வந்து அந்த தியானத்தை ஒழுங்காக நம்ம பண்ணி முடிச்சிடலான்னு சொல்கிறீங்க. நல்ல ஒரு சிறந்த தியானத்தை பற்றி சொன்னீங்க மேடம். ரொம்ப நன்றி. நன்றி.